நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சைலண்ட்டாக நடைபெற WWE சூப்பர் ஸ்டார் சேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடாது. சூப்பர் ஸ்டார்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ இதில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடாது, சூப்பர் ஸ்டார் டிரான்ஸ்ஃபர் விண்டோன்னு சொல்லி இப்போ WWE சைலண்டாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ராவ்ல இருந்து சில ரெஸ்லர் ஸ்மாக்டவுனுக்கு போகிறாங்க, சில ரெஸ்லர் ஸ்மாக்டவுன்லேருந்து ராவுக்கு வர போகிறாங்க, சில ரெஸ்லர் NXTலேருந்து ராவுக்கும் வர போகிறாங்க, ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எந்தெந்த ரெஸ்லர் எங்கெங்கே வரத்துக்கு யார் யார் எப்படி போகிற, ஏன் இந்த மாற்றம் நடக்க போது, எதனால இந்த மாற்றம் விரைவில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாற்றம்லாம் எப்போ நடந்து கம்ப்ளீட்டாக முடிவடையும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்றத்துக்குலாம் முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா WWE தங்களோட டெலிகாஸ்ட்டை இப்போ மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. WWE பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல டெலிகாஸ்ட் பண்ற உரிமையை சில டீலிங் மூலமாக கொடுப்பாங்க. அந்த வகையில் சில வருஷம் USA நெட்வொர்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் நெட்வொர்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாக் நெட்வொர்க், இந்த மாதிரியான பெரிய பெரிய நெட்வொர்க்குலாம் அந்த டீலில் இடம் பிடிப்பாங்க. இப்போ ஃபைனலாக அந்த டீலில் இடம் பிடிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போ WWE US டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு வருமா பாதிப்பு வராதான்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி ஒரு டெடிகேட் வீடியோ போடுறோம். இப்போ இந்த டெலிகாஸ்ட் உரிமை மாறுறதுனால சில சேஞ்சிங் நடக்குது. அதனால தான் நம்மளுக்கு இப்போ சில ரெஸ்லர் சில இடத்துக்கு மாற போகிறாங்க. அதனால தான் WWE சூப்பர் ஸ்டார் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ நடக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் யார் யார் முக்கியமாக எங்கெங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாட் கேபிள் தன்னோட டீமை கூட்டுக்கிட்டு அமெரிக்கன் நைட்மேர் டீமை கூட்டுக்கிட்டு அப்படியே ஸ்மாக்டவுன் பக்கம் போகிறாரு. அடுத்தது ஸ்மாக்டவுன் சைடுக்கு வேர்ல்டு ஹெவி சாம்பியனோட கந்தர் போவார். கந்தர் சாம்பியனோட போகிறதுனால கந்தரோட ஃபியூடில் இருக்கிற கந்தர் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கந்தர் அந்த இடத்துக்கு போயிடுவார். கந்தர் அங்கே போகிறதுனால ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட்டேவும் அங்கே போகிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே அங்கே போகிறதுனால டேமன் பெஸ்ட்டும் போகிறாங்க. கந்தர் அவரோட டீமோட போகிறாரு, ஜட்ஜ்மெண்ட்டே போகிறாங்க, டேமன் பெஸ்ட்டு போகிறாங்க. எல்லாருமே இப்போ ஸ்மாக்டவுன் சைடுக்கு போகிறாங்க. ஸ்மாக்டவுன் சைடு இப்போ போகிறதுனால இவங்களாம் போகிறதுனால ரா சைடில் யார் இருப்பா, எல்லா டீமும் ஸ்மாக்டவுனுக்கு போயிடுச்சுன்னா ரா சைடில் அப்போ யார் இருப்பா அப்படின்ற உங்களுக்கு கேள்வி வரும். ரா சைடில் யார் இருப்பான்ற தெரிஞ்சதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேர் ஸ்மாக்டவுனுக்கு போகிறதுக்காக இருக்காங்க. அந்த லிஸ்ட்டு யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக்டவுன் சைடு போகிறதுல முக்கியமான ஆளாக செத்ரோலின்ஸ் இருப்பார். செத்ரோலின்ஸ் ஸ்மாக்டவுன் சைடு போயிட்டார்னா அவரோட ஃபியூடில் இருக்க போகிற சிஎம் பங்க் ஆட்டோமேட்டிக்காக அவரும் ஸ்மாக்டவுன் சைடு போயிடுவார். ஸ்மாக்டவுன் சைடை போயிடுவாங்க. இவங்க இப்போ பார்த்த டாப்பஸ்ட் ரெஸ்லர் ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டாங்க. அப்போ ராவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுதான் இப்போ பதில் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ராவுக்கு வர போகிற மெயினான ரெஸ்லர்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பெரிய சாம்பியனோட வேர்ல்டு ஹெவிவெயிட்டோட கந்தர் அங்கே போயிட்டா WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்போட கோடி ரோட்ஸ் இங்கே வருவார். கோடி ரோட்ஸ் இங்கே வரதுனால அவரோட ஃபியூடில் இருக்கிற கெவின் ஓவன்ஸ் இங்கே வந்துருவார். கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸும் வந்துட்டா அவங்க ரெண்டு பேரோட ஃபியூடில் இருக்க போகிற ராண்டி ஆர்டனும் ஆட்டோமேட்டிக்காக ரா சைடு வந்துருவாங்க. இப்போ ரா சைடு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியும். ரா சைடில் பிளட் லைனும் உள்ள வர, ஏன்னா ஸ்மாக்டவுன் சைடுக்கு ஜட்ஜ்மெண்ட் டே போயிட்டதுனால ரா சைடுக்கு பிளட் லைன் உள்ளே வர போகிறாங்க. ரா சைடுக்கு பிளட் லைன் உள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக் ஓஜி பிளட் லைன் வர போகிறாங்க. ஓஜி பிளட் லைன் அதோட லீடரான ரோமன் ரிங்ஸ் ரா சைடுக்கு வர போகிறாரு. ஜான் சீனாவும் ரா சைடில் தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் ரா சைடில் தான் இருக்க போகிறாரு. இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் நடக்க போகுது. அதாவது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஒரே நாளில் பிளட் லைன், ஓஜி பிளட் லைன், கோடி ரோட்ஸ், ஜான் சீனா எல்லாம் இருக்க போகிறாங்க. இதுதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஒரு மினி டிராஃப்ட் மாதிரி நடக்க போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.